Children, today's topic is fertilization in plants from chapter 1 botany. Now what is meant by fertilization? The fusion of male and the female gamete is called as fertilization. So male gamete and the female gamete. So male gamete என்னது anther. Anther குள்ள இருக்கிற pollen. அதே மாதிரி female இருக்கிற ovary, ovary குள்ள இருக்கிற ovule. So ரெண்டுமே fuse ஆகிற அந்த process தான் fertilization அப்படின்னு சொல்லுவோம். Some of the events I have given down. என்னலாம் germination of pollen, growth of pollen, entry of pollen tube, discharge of male gamete, syngamy and triple fusion. இதெல்லாம் தான் different events. ஒரு fertilization நடக்கணும்னா இந்த ப்ராசஸ்லாம் நடக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் pollen on the stigma. So what happens? இப்போ pollination நடக்கும். pollination நடந்ததுக்கப்புறம் what happens? The pollen falls on the stigma. It will germinate if it is compatible. அதாவது கரெக்டான அந்த பர்டிகுலர் ஃப்ளவருடைய சேம் ஸ்பீஷீஸ் இருக்கிறது அந்த பர்டிகுலர் ஸ்டிக்மாவில் விழுந்தால் மட்டுமே அது என்ன ஆகும்? இட் வில் ஜெர்மினேட் அண்ட் இட் வில் டிசைட் த கம்பேட்டபிலிட்டி அண்ட் தென் இட் வில் டெவலப் இன்டு அ நியூ இண்டிவிஜுவல் பிளான்ட். ஓகே, நவ் த நெக்ஸ்ட் ஒன் சேஞ்சஸ் இன் த pollen. ஸோ வாட் ஹேப்பன்ஸ்? ஸோ டிஃப்ரெண்ட் இதாகும், டிஃப்ரெண்ட் சேஞ்சஸ் நடக்கும். எதெல்லாம்? ஹைட்ரேஷன் அக்கர்ஸ் first one. அதுக்கப்புறம் the pollen wall protein will be released. The tip of the pollen appears hemispherical and it is called as cap block அப்படின்னு சொல்லுவோம். இந்த cap block வந்து ரொம்ப ரொம்ப important. Once a cap block disappears, the pollen tube starts to grow. So pollen tube என்ன ஆகும்? இந்த cap block வந்து disappear ஆன உடனே நமக்கு இந்த pollen tube வந்து ஃபாஸ்ட்டாக வளர ஆரம்பிச்சிடும். ஓகே, different types of style. So based on that நமக்கு என்னலாம் அப்படின்னா first one hollow style or open style அப்படின்னு சொல்லுவோம். second one solid style or closed style. third one is semi solid or half அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ அந்த ஸ்டைல் அப்படின்றது எங்கே இருக்கும்? இட் இஸ் ப்ரெசன்ட் பிட்வீன் த ஸ்டிக்மா அண்ட் த ஓவரிக்கு நடுவில் ஒரு அந்த ஸ்மால் டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம ஹைபிஸ்கஸ்லாம் பார்த்துருக்கோம் தானே? ஸோ ஒயிட் கலரில் லாங் டியூப் இருக்குமே. So that is called a style. So அந்த ஸ்டைல் வந்து 3 types இருக்குது. ஒன்று hollow style, solid style, semi solid style. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் hollow style எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, hollow style runs from the stigma to the base of the style. ஸோ இது எப்படி ரன் ஆகும் அப்படின்னா, it will be hollow. அந்த வந்து பேஸ் ரீஜனில் வந்து ஹாலோ கெனால் மாதிரி போகிற மாதிரி இருக்கும். ஓகே, செகண்ட் ஒன் சாலிட் ஸ்டைல். த ப்ரெசன்ஸ் ஆஃப் சென்ட்ரல் கோர் ஆஃப் elongated and specialized cells are present. அதுக்கு பேர் வந்து என்னது அப்படின்னா டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூஸ் இந்த நடுவில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அதுக்கு பேர் சாலிட் ஸ்டைல். த தேர்ட் டைப் you can see down I have given what it is. இது ரெண்டுக்கும் இன்டர்மீடியேட்டாக இருக்கும். ஸோ சாலிட் ஸ்டைல் மாதிரியும் இருக்காது, ஹாலோ ஸ்டைல் மாதிரியும் இருக்காமல் ரெண்டுக்கும் கலந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பேர் செமி சாலிட் ஆர் ஹாஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது? என்ட்ரி ஆஃப் போலன் டியூப். இப்போ என்ன ஆகணும்? பிஃபோர் த என்ட்ரி எப்படி அது அந்த இது எப்படி போகணும் அப்படின்ற டைப்ஸ் இருக்குது. ஸோ பேஸ்ட் ஆன் தட் வி ஹேவ் போரோகேமி, செலாசோகேமி, மீசோகேமி. போரோகேமி அப்படின்னா நார்மலாக இதுதான், இந்த டைப் தான் முக்கால்வாசி ஏஞ்சியோஸ்பெர்மிக் பிளான்ட்ஸில் பார்க்கலாம். இது என்ன? த்ரூ த மைக்ரோபைல். செகண்ட் ஒன் செலசோகேமி த்ரூ த செலசா. மேலே இருக்கிற அந்த ரீஜனுக்கு பேர் செலசா இல்லையா? ஸோ செலசா அந்த வழியாக அந்த போலன் டியூப் உள்ளே போகும். அண்ட் தேர்ட் ஒன் மீசோகேமி த்ரூ த இன்டெக்யூமெண்ட்ஸ். தேர் ஆர் 2 இன்டெக்யூமெண்ட்ஸ் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த 2 இன்டெக்யூமெண்ட்ஸ் வழியாக போனால் அதுக்கு பேர் மீசோகேமி. ஓகே, நெக்ஸ்ட்டு டபுள் ஃபர்டிலைசேஷன். டபுள் fertilization is very very important and triple fertilization. So double fertilization இங்கே என்ன ஆகும் அப்படின்னா, ஆக்சுவலி இது யார் ஃபஸ்ட்டு தே ஹேவ் நோட்டிஸ்ட் யார் அப்படின்னா எஸ்ஜி நவாஸ்சின் அண்ட் குவிங்கிங் நாட் அப்படின்ற ஒரு 2 பேர் 1898லேயும் 1899லேயும் வந்து லில்லியம் பிளான்ட், தட் இஸ் லில்லி பிளான்ட்டில் தான் ஃபஸ்ட்டு நோட்டீஸ் பண்ணாங்க. என்ன? போத் மேல் கேமெட் இன்வால்வ் ஃபர்டிலைசேஷன். அதாவது மேல் கேமெட் நம்ம மேல் ஸ்பெர்ம் இருக்கு இல்லையா? ஸோ அது ரெண்டுமே இன்வால்வ் ஆகும். ஒன்று வந்து செகண்டரி நியூக்ளியஸோட, இன்னொன்று வந்து எக்கோட போயிட்டு ஃபர்டிலைஸ் ஆகும் அப்படின்றது இவங்க 2 பேரும் கண்டுபிடிச்சாங்க. ஓகே, Fertilization in flowering plant
is defined as the fusion of male gamete carried by pollens with a female gamete present in the ovule to form a diploid zygote which later develops into an embryo. It may be interesting to learn that the fertilization in plants is known as double fertilization, as two fusions occur in the embryo sac instead of one. These fusions are called syngamy and triple fusion. On reaching the stigma, the pollen grain containing two nuclei germinates to produce the pollen tube. The pollen tube grows down into the style, deriving nutrition from it. The generative nucleus and the vegetative nucleus of the pollen grain move to the lower end of the pollen tube. Here the generative nucleus divides mitotically into two male gametes or sperms. The vegetative or tube nucleus of pollen grain is responsible for the growth of pollen tube. The vegetative nucleus degenerates after reaching the ovule. The pollen tube at this stage with a vegetative nucleus and two male gametes grows down into the ovary. The entry of the pollen tube into the ovule through the mycopyle, chalaza or integuments is known as porogamy, chalazogamy and mesogamy respectively. Porogamy is the most common out of these. After the pollen tube enters the ovule, it discharges the two male gametes it carries into the synergids of the embryo sac. This causes the synergid cells to rupture, thus leading to the fusion of a male gamete with an egg nuclei or an oosphere. Due to this fusion, a diploid zygote is formed, which gives rise to an embryo. This process is known as generative fertilization or syngamy. After the double fertilization, the ovary starts to swell and develops into a fruit with seeds. Post fertilization events. ஸோ இப்போ வந்து அந்த ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ், அந்த டபுள் ஃபர்டிலைசேஷன், ட்ரிபிள் ஃபர்டிலைசேஷன்லாம் பார்த்தீங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ஓவரி வந்து ஃப்ரூட்டாக மாறும், ஓவியூல் வந்து சீடாக மாறும், இந்த எக் வந்து ஜைகோட் ஆகும், அவுட்டர் இன்டெகுமெண்ட்ஸ் வந்து டெஸ்டா, அந்த இன்னர் இன்டெகுமெண்ட் வந்து டெக்மா அப்படின்ற ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும். செகண்டரி நியூக்ளியஸ் வந்து எண்டோஸ்பர்மாக மாறும். ஸோ தீஸ் ஆர் த போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் சேஞ்சஸ். ஓகே, ஸோ ஐ ஹவ் கிவன் யூ தேர், கேன் சி. நெக்ஸ்ட்டு எண்டோஸ்பர்ம். ஸோ எண்டோஸ்பர்ம் அப்படின்றது என்ன? ஆக்சுவலி இது வந்து என்ன இருக்கும், 3 நியூக்ளியஸ், செகண்டரி நியூக்ளியஸும் 2 செகண்டரி நியூக்ளியஸும் ஒரு மேலும் சேர்ந்து 3 நியூக்ளியஸ் இருக்கும். அதுக்கு பேர் தான் எண்டோஸ்பர்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வாட் இஸ் த ஒர்க் ஆஃப் இட் அப்படின்னு பார்த்தா, இட் இஸ் நியூட்ரிட்டிவ் இன் ஸ்ட்ரக்சர் அண்ட் நொரிஷஸ் த டெவலப்பிங் எம்ப்ரியோ. ஃபுட்டு கொடுக்கும். ஸோ அந்த டெவலப்பிங் எம்ப்ரியோவுக்கு ஃபுட்டு கொடுக்கறது யார் அப்படின்னா எண்டோஸ்பர்ம். ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் தேர் ஆர் 3 types. ஓகே, 4 types, நாட் 3, it is 4 types. ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட், 4th ஒன் அவ்வளோ இன்னும் இம்பார்ட்டன்ட் இல்லை, அதனால தான். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் நியூக்ளியர் எண்டோஸ்பர்ம், அடுத்தது செல்லுலார் எண்டோஸ்பர்ம், next one is helobial endosperm, the fourth one is ruminate endosperm. Okay, so one by one we will see. First one nuclear endosperm. So nuclear endosperm நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, நம்மளுடைய கிரவுண்ட் நெட்டில் பார்க்கலாம். So what happens here? Primary endosperm nucleus undergoes several division. இங்கே வந்து நிறைய டிவிஷன் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் அதுக்கு பேர் நியூக்ளியர் எண்டோஸ்பர்ம் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, அடுத்தது செல்லுலார். செல்லுலாரில் என்ன ஆகும்? Primary endosperm divides into 2 nuclei. It occurs immediately after the wall formation. The wall formation ஆன உடனேயே இந்த டைப் நடக்கும். இந்த டைப் ஆஃப் செல்லுலார் எண்டோஸ்பர்ம் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஹெலோபியல் எண்டோஸ்பர்ம். Primary endosperm nucleus moves towards the base of the embryo sac and divides into 2 nuclei. ஓகே, இது வந்து எதில் பார்க்கலாம்? ஹைட்ரில்லா அண்ட் வேலஸ்னீரியா. இதுக்கு முன்னாடி பார்க்குற அந்த செல்லுலாருக்கு எக்ஸாம்பிள் ஹீலியாந்தஸ், அதுதான் எக்ஸாம்பிள். இந்த ஹெலோபியலுக்கு ஹைட்ரில்லா அண்ட் வேலஸ்னீரியா, அந்த வாட்டர் பிளான்ட்ஸ். ஓகே, இந்த ஃபோர்த் ஒன் என்ன? ruminate endosperm. Ruminate endosperm. Here the endosperm with irregularity and uneven
சர்ஃபேஸ் இருக்கும். அன்ஈவனாக சர்ஃபேஸ் இருக்கிறதுனால அதுக்கு பேர் ruminate endosperm அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. Functions of endosperm. Nutritive tissue to the developing embryo. ஸோ இது வந்து nutritive tissue ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது endosperm. ஓகே. அடுத்தது endosperm regulate the precise mode of embryo development and this one only will decide embryo வந்து டெவலப் ஆகணுமா ஆகக்கூடாது அப்படின்னு endosperm தான் டிசைட் பண்ணும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எல்லாருமே இளநீர் சாப்பிட்ருக்கீங்களா? எஸ். இளநீர் அப்படின்றது என்ன அப்படின்னா அது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் நியூக்ளியர் எண்டோஸ்பர்ம். அதில் ஒயிட் ஸ்பாட் இருக்கும்ல, தேங்காய் அந்த வழுக்க இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கு பேர் என்ன அப்படின்னா செல்லுலார் எண்டோஸ்பர்ம். சரியா? தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள் ஃப்ரம் கோகனட். ஓகே. நெக்ஸ்ட் வாட் வி ஹேவ் த டைகாட் சீட். இப்போ இந்த டைகாட் சீட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைகாட் சீட் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா சீட்ஸ் when it is fertilized from the ovule fertilized ஆயிடுச்சு அப்படின்னா seed உருவாகும் தானே. இப்போ seeds வந்து 2 types. Based on that we have 2 types. ஒன்று வந்து என்னது endospermous and non-endospermous seed அப்படின்னு சொல்லுவோம். endospermous எக்ஸாம்பிள் wheat, maize அதெல்லாம். non-endospermousக்கு bean, mango, these are all the examples. இப்போ ஒரு ஃப்ரெஷ் வெயிட் ஆஃப் அன் ஆர்ச்சிட் எடுத்தோம் அப்படின்னா ஆர்ச்சிட் சீட் எடுத்தோம்னா அரவுண்ட் 20.33 milligrams இருக்குமா. ஓகே. ஸோ ஃப்ரெஷ் இதை எடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இட் வில் பி அரவுண்ட் 20.33 micrograms, not milligrams, sorry, it is micrograms. Okay. Next one, some characteristic feature of the dicot seed. Dicot seed வந்து எப்படி இருக்கும், அதுக்கு இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் என்னெல்லாம் அப்படின்றது பார்க்கலாம். 1. Seed is attached to the fruit wall by a stalk called as funicle. Second one, a small scare will be there. It is called as hilum. While the funicle disappears. இப்போ ஃபியூனிக்கல் எங்கே ஓவியூவில் பார்த்துருக்கோம். ஓவியூலோடைய ஸ்டாக் பேர் ஃபியூனிக்கல். அது டிஸ்அப்பியர் ஆகும்போது ஒரு ஹைலம் ஒரு ஸ்கேர் மாதிரி கொடுக்கும். ஓகே. அடுத்தது சீட்ஸ் ஹேஸ் 2 coats. நம்ம படிச்சிருக்கோம் இன்டெக்யூமெண்ட் படித்தோமா இல்லையா, அந்த இன்டெக்யூமெண்ட்டு தான் அது லேட்டர் ஆன் இட் வில் சேஞ்ச் இன் டு வாட் சீட் கோட். இப்போ அந்த சீட் கோட் 2 வகை இருக்குது, 2 டைப். வாட் இட் இஸ் டெஸ்டா அண்ட் டெக்மா. ஓகே. 2 cotyledons are attached through an axis. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். The outer end of the axis is called as plumule. So based on the attachment of axis, 2 வகையான based on the axis attachment there are 2 types. ஒன்று epicotyle, ஒன்று வந்து hypocotyle. So என்னது epicotyle? They will ask in differentiation. What is epicotyle? What is hypocotyle? Epicotyle அப்படின்னா embryonal axis above the level of the cotyledon. ஸோ அந்த cotyledonக்கு மேலே இருக்கும், அப்போ அதுக்கு பேர் என்னது எபிகாட்டைல். அதுவே கீழே இருந்தால் below the level of the cotyledon it is called as hypocotyle. Okay, above the level of the cotyledon epicotyle. If it is below the level of the cotyledon it is hypocotyle. Okay. I have given you the picture, you can see there. Okay, dicot seed அதோடைய parts அதெல்லாம் கொடுத்துருக்கேன், you can see there. Okay. நெக்ஸ்ட்டு மோனோகாட் சீட். மோனோ அப்படின்னா என்ன, சிங்கிள். அப்போ ஒரே ஒரு சீட் தான் இருக்கும். ஓகே, சிங்கிள் சீடட் ஆர் ஒன் சீடட் இட் இஸ் கால்ட் அஸ் வாட் மோனோகாட் சீட். ஃபார் எக்ஸாம்பிள் கேரியோப்சிஸ். எக்ஸாம்பிள் என்ன, பேடி. ஒன் சீடட் சீட் இஸ் கால்ட் அஸ் கேரியோப்சிஸ். எக்ஸாம்பிள் பேடி. செகண்ட் ஒன், இப்போ நம்ம அரிசி பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு மேலே ஒரு ஹஸ்க் இருக்குமா இல்லையா, மேலே ஒரு தோல் மாதிரி இருக்குமா இல்லையா, த ப்ரௌனிஷ் ஹஸ்க் இஸ் என்க்ளோஸ்ட் பை த சீட். சீட் கோட் இஸ் ப்ரௌனிஷ். பார்த்தா ப்ரௌன் ஒரு மாதிரி லைட் ப்ரௌனிஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து எண்டோஸ்பர்ம் ஃபார்ம்ஸ் அ பல்க் ஆஃப் த கிரெயின். ஸோ அந்த கிரெயின் ஃபுல்லாகவே எண்டோஸ்பர்மால் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அடுத்தது எபிதேலியல் லேயர் செப்பரேட்ஸ் ஃப்ரம் த எம்ப்ரியோ. எம்ப்ரியோ இஸ் ஸ்மால் அண்ட் ஹேஸ் அ ஷீல்டு shaped cotyledon called as scutellum. ஸோ கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா கீழே பிக்சரில் பாருங்கள், scutellum ஸ்மால் ஸ்கேர் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குல்ல, இட் இஸ் கால்ட் அஸ் அ ஷீல்டு மாதிரி, ஷீல்டு ஷேப், இட் இஸ் கால்ட் அஸ் scutellum. இதே வந்து நம்ம டெவலப் அது சீட்ஸ் மண்ணில் தோண்டி சீடை வந்து மண்ணில் போட்டோம் அப்படின்னா வாட் ஹேப்பன்ஸ், முன்னாடி சின்னதாக முளைச்சி வரும் இல்லையா, ஷூட் ஆக்சிஸ் இஸ் கால்ட் அஸ் plumule, root axis is called as radical. You can try at home. You can take some green grams, put it in a small cloth. கொஞ்ச நேரம் என்ன பண்ணலாம், just one day you can put it in water. கொஞ்ச நேரம் வாட்டர் போட்டு தெளித்து மூடி போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா you can see that radical plumule அந்த டெவலப்மெண்ட் நம்ம பார்க்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் ஒன்,
Apomixis. Apomixis. This one you should not confuse yourself. இது வந்து ரெண்டு டைப் இருக்கு. That is types அப்புறம் பார்க்கலாம். ரெண்டு important terms இருக்கு. Apomixis, amphimixis. What is that apomixis? When reproduction does not involve male and the female gamete. Male gametum female gametum ரெண்டும் யூனியனே இல்லை அப்படின்னா அதுக்கு பேர் apomixis. Suppose அங்கே வந்து இன்வால்மெண்ட் இருந்தால் அதுக்கு பேர் amphimixis. If the reproduction involve the fertilization, it is called amphimixis. Okay. This one apomixis actually யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா விங்க்லர் அப்படின்ற ஒருத்தர் தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஃபஸ்ட்டு. This apomixis was introduced by Winkler in 1908. In 1908. Next இந்த பஞ்சனன் மகேஸ்வரி நம்ம பிஃபோர் ஃபர்ஸ்ட் சாப்டரில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பார்ட் பார்க்கும்போது நம்ம படிச்சிருப்போம் இவரை பற்றி. பஞ்சனன் மகேஸ்வரி, he is an eminent botanist. He classified this apomixis into two types. Apomixis is been classified into two types. ஒன்று recurrent, ஒன்று non-recurrent. இப்போ recurrent அப்படின்றதுல என்ன ஆகும்? It includes a vegetative reproduction as well as agospermy. Agospermy அதில் ரெண்டு டைப் இருக்குது. அதேமாதிரி நான் ரெக்கரண்ட்டில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ரெக்கரண்ட் அப்படின்னு பார்க்கும்போது அது என்னது? ஹியர் வாட் ஹேப்பன்ஸ்? வெஜிடேட்டிவ் பார்ட். நம்ம வெஜிடேட்டிவ் பார்ட்டுன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ வெஜிடேட்டிவ் பார்ட் அப்படின்னா என்னது? நம்ம படிச்சிருப்போம் சக்கர், ரன்னர், பல்பெல்ஸ், அதெல்லாம் அந்த டைப்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா we call it as recurrent. ஓகே, ரெக்கரண்ட்டில் வெஜிடேட்டிவ். அடுத்தது agospermy. இங்கே வந்து மியாசிஸே எலிமினேட் ஆகும், மியாசிஸே நடக்காது. ஓகே, ஹியர் இருந்து ஹாப்ளாய்டு எம்ப்ரியோ வில் பி ஃபார்ம்ட். ஆனால் இங்கே மியாசிஸ் வந்து இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, there are again 3 types. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். they will be asking. One is adventive, second one diplospory, third one apospory. First one adventive. Here what happens? Embryo arises directly from the sporophytic cell. Example இங்கே மேக்னிஃபெரா இண்டிகா, மேங்கோவில் பார்க்கலாம். ஸோ எம்ப்ரியோ சாக் என்ன ஆகும்? டைரெக்டாக அந்த ஸ்போரோஃபிட்டிக் செல்லேருந்து டைரெக்டாகவே வந்துடும். அதனால அதுக்கு பேர் அட்வென்டிவ் டைப் ஆஃப் ரெக்கரண்ட் அப்போமிக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் என்னது? டிப்ளோஸ்போரி. இது 2 மார்க்ஸில் கேட்பாங்க, வெரி இம்பார்ட்டண்ட். என்னது? டிப்ளாய்டு எம்ப்ரியோ சாக் இஸ் ஃபார்ம்ட் ஃப்ரம் த மெகா ஸ்போர் மதர் செல் விதவுட் அ ரெகுலர் மியாட்டிக் டிவிஷன். இங்கே வந்து ரெகுலராக நடக்க வேண்டிய மியாட்டிக் டிவிஷன் நடக்காது. ஸோ அதனால் அதுக்கு பேர் என்ன? டிப்ளோஸ்போரி அப்படின்னு பேர். ஓகே, எக்ஸாம்பிள் அர்வா அப்படின்னு சொல்கிற ஒரு பிளான்ட். ஓகே, அடுத்தது அப்போஸ்போரி. இங்கே வந்து ரெகுலராக நடக்கக்கூடிய மியாட்டிக் டிவிஷன் நடக்கும். That is here the megaspore mother cell undergoes normal meiotic division. So it is called as what? Apospory. Okay. So what are the 3 types in recurrent la? நான் என்ன சொன்னேன்? recurrent la 2 types. ஒன்று vegetative, இன்னொன்று agospermy. Okay. Agospermy la again 3 types. Adventive, diplospory, apospory. Okay. அடுத்தது பாலிஎம்ப்ரியானின்னா என்ன? ஸோ இங்கே வந்து அக்கரன்ஸ் ஆஃப் மோர் தேன் 1 எம்ப்ரியோ. ஸோ ஒரு எம்ப்ரியோ இல்லாமல் நிறைய இருக்கும். ஓகே, எம்ப்ரியோ வந்து மோர் தேன் 1 எம்ப்ரியோ இருக்கும். அதுக்கு பேர் வாட் வி கால்? பாலிஎம்ப்ரியானி. ஸோ இது யார் கண்டுபிடிச்சாங்க? ஃபர்ஸ்ட் யார் ரிப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா ஆண்டன் வான் லிவன்ஹாக். ஓகே, ஆண்டன் வான் லிவன்ஹாக் நம்ம எங்கே படிச்சிருக்கோம்? we have learned in the lower class. இவரை பற்றி படிச்சிருப்பீங்க. ஓகே, in the 1719 he is the person to find the polyembryony. Okay, based on the origin we have different types. Here also 4 types. So what is that? First one, cleavage. So cleavage என்ன? பிளவுபடுது. முதலே சொல்லியிருக்கேன், பிளவுபடுறது தான் cleavage. ஸோ அந்த கிளீவேஜை பேஸ் பண்ணி இந்த பாலிஎம்ப்ரியோனி இருக்கும். எங்கே பார்க்கலாம்? ஆர்ச்சிட்ஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன், formation of embryo sac or embryos by cells other than egg. If there is a formation of embryo, it is called as what? Second type. Example இங்கே belanophora. Plantல பார்க்கலாம். The next one, third one, development of more than 1 embryo sac within the same ovule.
ஸோ அதாவது அந்த சவுக்கு மரம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, ஸோ அந்த மரத்தில் நம்ம இதை பார்க்கலாம், தட் இஸ் கேஷுரினால இதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஆக்டிவேஷன் ஆஃப் சம் ஸ்போரோஃபிட்டிக் செல்ஸ், அதாவது நம்ம அந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், லெமன், அது மாதிரியான ஸ்வீட் லைம், அதில் அந்த ஃப்ரூட்ஸ் அந்த இதுலலாம் இந்த டைப் ஆஃப் பாலிஎம்ப்ரியானி பார்க்கலாம் பிகாஸ் ஆஃப் த ஆக்டிவேஷன் ஆஃப் ஸ்போரோஃபிட்டிக் செல் அப்படின்னு சொல்கிறாங்க. The last chapter in the first, before that we have என்னன்னா அதோட picture polyembryoniயோட picture கொடுத்துருக்கேன். You can see that the last chapter என்னது, last term என்னது அப்படின்னு பார்த்தோன்னா parthenocarpy. What it is parthenocarpy? A fruit is formed without the act of fertilization. Such fruits are called as parthenocarpic fruits. ஸோ பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட்ஸ்னால் என்ன, வாட் வில் ஹேப்பன், இங்கே வந்து ஃபர்டிலைசேஷனே நடக்காது. விதவுட் த ஆக்ட் ஆஃப் ஃபர்டிலைசேஷன் ஃப்ரூட் ஃபார்ம் ஆகும். அதுக்கு பேர் பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட்ஸ்ன்னு பேர். ஃபார் எக்ஸாம்பிள் என்னெல்லாம், பனானா, கிரேப்ஸு, பப்பாயாலாம் சீட்லெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட்ஸ் டஸ் நாட் ஹேவ் ட்ரூ சீட்ஸ். இதில் வந்து நிறைய என்ன இருக்காது, ட்ரூ சீட்ஸே இருக்காது. சம் சிக்னிஃபிகன்ஸ் பார்த்தோம்னா, இது என்னது பார்த்தினோகார்பியோட சிக்னிஃபிகன்ஸ் பார்த்தோம்னா, சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் தே ஆர் சிக்னிஃபிகன்ட் டு ஹார்டிகல்ச்சர். நம்ம ஹார்டிகல்ச்சர் அப்படின்னா அந்த அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டில் ஒரு பார்ட் தான் ஹார்டிகல்ச்சர். சரி, அதை வந்து சிக்னிஃபிகன்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி this seedless fruits are used in the preparation of jams, jellies, sauces. நம்ம டொமேட்டோ சாஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த சாஸஸ், ஃப்ரூட் ட்ரிங்க்ஸ், ஓகே, அதிலலாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த பார்த்தினோகார்பிக், ஏன்னா அதில் வந்து சீட் இருக்காது இல்லையா, ஸோ இட் இஸ் ஈஸி டு ப்ரிப்பேர், அதனால் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, இட் ஹேஸ் அ கிரேட் கமர்ஷியல் வேல்யூ. த லாஸ்ட் ஒன், high proportion of edible part is available due to the absence of seeds. So high proportion, that is edible part வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ some of the examples I have given, நீங்கள் பார்க்கலாம், watermelon, banana, அதுக்கப்புறம் grapes, papaya, some pictures I have given there. Okay children, thank you.